ஹாய் யூடியூப் உறவுகளே, அனைவருக்கும் அன்பான அழகான ஒரு மாலை வணக்கம். நான் உங்கள் கார்த்திகா. இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவுங்க. எங்கள் அம்மா வாய் திறந்து கொஞ்சம் உடம்பு நல்லாயிட்டாங்க. முதலுக்கு இப்போ பரவாயில்ல. வாய் திறந்து எனக்கு கேசரி செஞ்சு கொடுமா, நான் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அம்மாவுக்காக ஆசாசியாக கேசரி செஞ்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். செஞ்சு முடிச்சிட்டேன், வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்கு இருங்க, அம்மாட்ட நம்ம கொண்டு கொடுக்கலாம். என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. பாருங்க, கொண்டே கொடுக்கலாம் கேசரி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நீங்களே நேராகவே பாருங்கள், சரிங்களா? நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா? சாப்பாடுங்கிற கேசரி ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். திருப்பூராக இருந்தால் கண்டிப்பாக வாங்க. சரி, சாப்பிடுந்தா சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பாரு. நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு. இனிப்பு கரெக்டாக இருக்கா நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. அவனை கூப்பிட்டு கட் பண்ணிட்டேன். சாப்பிடு. ஏன் ஒரு வாயில் வச்சுட்ட? இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதா? சாப்பிடு. நான் கூப்பிடுறேன். நான் கூப்பிட்றேன், நீ சாப்பிடு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இன்னும் வேணுமா? இன்னும் வேணுமா போதுமா? எண்ணெயும் டால்டாவும் நிறைய ஊற்றிருக்கேன். டால்டாலாம் ஊற்றல, நெய் தான். ரீஃபண்ட் ஆயில் ஊற்றினேன், உனக்கு நெய் சேராதுன்னு சொல்லி. அம்மா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அம்மா மனசு நோகாமல் மனசு கோணாமல் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ சமைச்சு கொடுத்து நம்ம பார்த்துக்கிறதான ஒரு பெத்த பிள்ளைங்களோட கடமை. எது உடம்புக்கு சேருமோ சேராதுன்னு பார்த்து இன்றைக்கி ஒரு நாள் தான் கேசரி கொடுத்துருக்கேன். அது நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கு மறுபடியும் எப்பாவது கேட்டால் செஞ்சு கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் இந்த வீடியோ